வெல்கம் டு மரியாஷன். வெற்றிலை கொடியில் வரக்கூடிய 5 காமன் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணி ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டை நம்ம வீட்டிலேயே எப்படி வெற்றிலை கொடியை வளர்க்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், லீஃபில் எல்லோ கலர் டாட்ஸ் நிறைய இருக்கும். இதுக்கு காரணம் பூச்சி தாக்குதல். அந்த லீஃபை பின்னாடி திருப்பி பார்க்கும்போது குட்டி குட்டி புழுக்கள் பூச்சிகளை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு சில லீஃப் இதை மாதிரி இருக்கும்போதே நம்ம இதை ரிமூவ் பண்ணிடணும். இது அப்படியே விட்டாச்சுன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய இருக்குன்னா நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் வாட்டருக்கு 3 ml நீம் ஆயில் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இதில் இருக்க பூச்சிகள்லாம் கம்மியாயிடும். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம், அந்த லீஃபோட நுனிப்பகுதியில் சுருண்டு போயிருக்கும். இதுக்கு கேர்லிங் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே பூச்சி தாக்குதல்னால தான் ஏற்படுது. நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த இலையில் இருக்க அந்த சாரை பூச்சி உறிஞ்சிறதுனால இந்த லீஃப் இந்த மாதிரியே சுருண்டு போயிடுது. இது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்குமே நீம் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். நீம் ஆயில் ஈவினிங் டைமாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம், லீஃப் ஒரு பழுப்பு நிறமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த செடியில் அதிகப்படியான தண்ணி தேங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கொடுக்கலாம். ரொம்ப அதிகமாக நம்ம தண்ணி ஊற்றும் போது லீஃப் ஒரு பழுப்பு நிறமாக ஆகிடும். அதே மாதிரி மஞ்சள் நிறமாக இருந்துச்சு லீஃப் அப்படின்னா டைரக்ட் சன்லைட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த செடியை மாற்றி வைக்கலாம். அது மாதிரி இலைகள் உதிர்ந்தாலும் சரி, அந்த லீஃப் டார்க் எல்லோவாக இருந்தாலும் டைரக்ட் சன்லைட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட்டு ப்ராப்ளம், வேரழுகள். இதுக்கும் ரீசன் என்னன்னா அதிகப்படியான தண்ணி தேங்கியிருக்கிறது தான். ஸோ நீங்கள் பாட்டில் எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா செடியை எடுத்துட்டு நல்லா தண்ணி போகிற மாதிரி ஹோல் செட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் செடியை அதிலேருந்து நட்டு வைக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எது வீடியோ வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.